கனிகா, ம் குளிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்லை, இது ஒரு மாதிரியான நல்ல வேர்வை வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். ம்? டாக்டர் பத்மா எப்பவுமே உங்களை பற்றி சொல்லுவாங்க கூப்பிடும் போதெல்லாம். நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரியும் போது ஆக்சுவலி வாஸ் எக்ஸைட்டட். எப்படியாச்சும் நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்தோம் வாழ்க்கையில் உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கேன். குட். வனிதாவில் ஒரு காலம் பண்ணியிருந்தீங்கல்ல? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். யா கரெக்ட். அது நான் தான் எழுதுனது. தம்பி சொன்னாரு, நான் எழுதுனேன். ஓ சும்மா சொல்லக்கூடாது, சம் ஹேண்ட் ரைட்டிங் வேற யாருக்கும் புரியாது. யோ ஃபைன் ஸ்டீஃபன். என்னை விட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. பத்மாவோட மெடிசனே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். மூச்சு விட முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ஹேலர் எழுதி தரேன். பர்சிஸ்டன்ட் ஆகுதுன்னா மெடிகேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? வாய் அது சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. தெரியல, சம் பிராண்ட். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. பண்ணக்கூடாது, எப்பவும் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற எந்த பர்ஃப்யூமையும் ஒய்ஃப் யூஸ் பண்ணவே கூடாது. பாசத்தோடு அதை வாங்கி வச்சு அலமாரியில் வச்சு பூட்டி வச்சிடணும். மற்ற ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒய்ஃப் கிட்டே இருந்தா புருஷனுக்கு தான் டென்ஷன். ஆனால் ஒரு லவருக்கு வாங்கி கொடுக்குற பர்ஃப்யூம் பெஸ்ட்டாக இருக்கும். அது கரெக்ட் தான். ஆனால் அது நமக்கு கிடைக்கலையே ஸ்டீஃபன். அதுக்கு நீங்கள் ஒரு காதலியானா போதுமே. என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் இம்பாசிபிள் ஸ்டீஃபன். பி இம்பாசிபிள் டாக்டர். அசாத்திய படம், அசாத்திய சாப்பாடு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அசாத்தியமாக வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேசுறது கூட வனிதால எழுதின அதே பாஷையில் தான். டாபிக்கை மாத்தாதீங்க. விட மாட்டீங்களே. இல்லை, சரி இருக்கு, ஆனால் இங்கே இல்லை, வெளியூர். டாக்டர். ஓ, அப்போ பழைய MBBS கிளாஸ்மேட்டா? யோ கெஸ் இஸ் ரைட். MDS ஒன்றா படித்தோம். அப்பயே மேரேஜ் பண்ணிக்கல? ஃபேமிலி ஒத்துக்கலையா? ஹே அதெல்லாம் இல்லை, ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். 2 பேரும். எங்களுக்கு தோணுச்சு கல்யாணம் பண்ணால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு சீரழிஞ்சு போயிடும்னு. அதனால வேற ஆளை கட்டிக்கிட்டோம். வருஷத்தில் 1-2 வாட்டி பார்ப்போம். நாங்கள் போவேன் இல்லாத கான்ஃபரன்ஸோட பேரை சொல்லி. அதான் நல்லது. பழைய காதலர்கள், தோழர்கள், இவங்க எல்லாரையும் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பார்க்கறது தான் நல்லது. அந்த மீட்டிங்கோட இன்டென்சிட்டி அடுத்த மீட்டிங் வரைக்கும் நிலைச்சு நிற்கும். டெய்லியும் பார்த்தா அப்போ ஹஸ்பண்டுக்கும் காதலனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எல்லாரையும் அப்படி ஜெனரலிஸ்டா சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இந்த மேரேஜிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது பசங்களுக்காக மட்டும்தான் இல்ல. அப்புறம் கல்யாணம்ன்றது ஒரு வசதி தான். மேரேஜ் இஸ் a license to have an extra marital affair. Leave it. நமக்கு அது வேண்டாம், போர் அடிக்குது. கேட்கறதுக்கு செமையா இருக்கு. அப்புறம் இங்க இருந்து எங்க போறீங்க? ஈவினிங் என்ன பிளான்ஸ்? சரக்குதான். You're not supposed to? இவர் தான் குடிப்பாரு, நான் காசு கொடுப்பேன், அவ்வளோதான். அப்படியா? டாக்டர், இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? ட்ரீம் இஸ் மை பே. ஓகே, அப்போ காதல் சம்பந்தமா பேசுறதா இருந்தா வரலாம், பேசலாம். ஏய் சும்மா இருங்க, இல்லைனாலும் கூப்பிடலாம்ல. ஷூர், அப்போ பாய். ஓகே பாய். பாய். சரி. இந்த பெயிண்டிங் வெறும் டூப்ளிகேட். அட கடவுளே, உடனே வீட்டை விட்டு வெளில போடி. அதோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? கமல், என்னங்க? தம்பி, அந்த சாகிப் கொடுத்த பெயிண்டிங்க இவ வேக்கம் கிளீனர் வச்சு இழுத்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம நூர்ஜஹானோட எல்லா பொருளையும் எடுத்து ஒண்ணு கூட விடாம அது எல்லாத்தையும் பழைய இரும்பு கடையில போட்டா 300 ரூபாய்க்கு. 1 கிலோமீட்டர் தேடி ஓடி அதை திரும்ப இங்க வாங்கிட்டு வந்தேன். இங்க தூசி புடிச்சு கிடக்கும் போதெல்லாம் அது பெருசா தெரியல. நான் எடுத்துட்டு போய் கொடுக்கும் போதுதான் அதுக்கு தங்க விலை வந்துருச்சான். கமலனாக்கு என் மேல மனசுக்குள்ள ஏதோ வெறுப்பு இருக்கு. எனக்கு தெரியும் அது என்னன்னு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. ஓங்கி விட்டானா? தம்பி, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இனி இவ இங்க இருந்தானா இவளால ஏற்படுற எந்த நஷ்டத்துக்கும் சம்பந்தம் நான் இல்ல.
பேரு மாத்திரம் கன்னிகா. கனி ஆ? கமலுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? ஆ? அது நேத்து பாத்ரூம் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவர் என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? ம், வெரி குட். அப்புறம் நான் கண்டுக்கவே இல்ல. ஐயோ நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஹோம்னஸ் தேவைப்படுதுன்னு உங்களோட ஆடை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். சம்பளம் கம்மி தான். ஆட் பார்த்து இங்கே கூப்பிட்ட உடனே பேமெண்ட்டை பற்றி சொன்னதும் எதையுமே யோசிக்கல. அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஓ, நீங்க தான் என்ன போன்ல கூப்பிட்டதா? வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? தங்கச்சிங்க அப்புறம் தாய் மாமா இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. பெரிய மானஸ்தன். அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருமா, உனக்கோ உன்னோட கேரக்டருக்கோ இங்க எதுவுமே ஆகாது. அப்படி யாருமே இங்க இல்ல. ஆ. நீ படிச்சிருக்கலம்மா இல்ல? உண்மையை சொல்லணும்னா பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா நல்லா தெரியும். அப்புறம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் ஹோம் நர்ஸ் தேவன் தான் படிச்சேன். அது வந்து அதுல ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல இல்லையா? ஏய் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, நீங்க உங்க பேரை சொல்லலையே. அஞ்சலி. ஓ அஞ்சலி. என்னாச்சு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா ஜான், அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் அஞ்சலின்னு ஒரு பாட்டு. எப்படி ஆரம்பிக்கும் அது? அது அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த படம் தான். அஞ்சலி. என்ன ஒரு மோசமான வேஷம்ல இந்த சாரி. எவ்வளோ கஷ்டம் இதுல. நம்ம இந்தியாவுக்கு சேராத காஸ்டியூம் இது. அது ஏன்? ஆட் இல்ல, 1/2 கிலோமீட்டர் சுத்தி அதை சுத்தி ஒரு முந்தானை, அதுக்குள்ள ஒரு உள் பாவாடை, அதுக்கப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் பேரை வெளிப்படையா சொல்ல முடியாத இன்னும் சில துணியெல்லாம். சாரோட அம்மா சாரி கட்ட மாட்டாங்களா? இது நல்ல கேள்வி. என்ன திட்டுற மாதிரி கேள்வியும் கேட்கணும், அதே சமயம் உன் வேலையும் போக கூடாதுல்ல. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் சீக்கிரமாவா? வாட்ச் எடுக்கல. வாட்ச் தான் கையில இருக்கேன். இல்ல வாட்ச் இருக்கு, டைம் கவனிக்கல. தம்பி அலெக்ஸ் ஃபோன் பண்ணாரு. வசந்த விகார் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பையர் வந்திருக்காரு. 12 கோடி கேக்குறாங்க. அதை முடிச்சிடலாம்ல? அது அங்கேயே இருக்கட்டும் கமல். அதை வித்து கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறோம்? இந்த வாழ்க்கையில காசு அதிகமா இருந்தாலே டென்ஷன். வேணா சொல்லட்டுமா? டீயா காஃபியா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். என்ன ஒரு அழகுல. யாரு? ஐஸ்வர்யா ராய். அந்த கண்ணும் மூக்கும் வாயும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி. இவங்க டெய்லியும் கண்ணாடி பார்க்கும்போது இவங்க அழகை பார்த்து இவங்களே மயங்கி விழுந்தது சொல்றதுக்கு இல்ல. இந்த ஐஸ்வர்யா ராய்க்கு பேதியானா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? என்னது அது? இந்த ஐஸ்வர்யா ராய் கரீனா கபூர் 2 பேரும் மனுஷங்க தானே. சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சா மட்டும் போதும், அவங்களோட எல்லா அழகும் க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாம். கமல், அந்த வார்த்தையை அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அடடா, பாமுன்னு சொல்லாம இல்ல பம்பரம்னா சொல்ல முடியும்? தம்பி, விஷயம் இவ்வளவுதான். பியூட்டிங்கிறது இளமை இருக்கும் வரை மட்டும்தான். 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா வாயு கோலமாதான். தி பிக் பேங். தேங்க்யூ. ஏன் அஞ்சலிக்கு வேண்டாமா? ஐயோ எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்லை. இத குடிக்காம இருக்கிறதே நல்லது. இவ்வளவு மோசமான ஒரு காஃபியை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. எரும சாணியை கலக்கின மாதிரி. என்ன கமல் இது?
வேற எப்படி சொல்றது? ஆ, எனக்கு இந்த ப்ரூ நெஸ்கஃபே எல்லாம் போட்டு தான் பழக்கம். அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த காஃபி பொடிலாம் போட்டு பழக்கம் இல்ல. அமெரிக்காவில இருந்து யார் காப்பி பொடி கொண்டு வந்தா? எங்க அப்பாவையே சாப்பிட வச்சுட்டேடி சண்டாளி பாவி. இல்ல அப்பாவா? என்னடா ஸ்டீஃபன் இது? என்ன பிரச்சனை? கமலோட அப்பாவோட அஸ்தியை தான் நீ கலக்கி கொடுத்துருக்க. ஐயோ, தன்மையிலே விண்மீனதன் ஒளியும் நீ மழை முகிலின் ஈரம் நீ எல்லாமே நெடுவானின் நீளம் நீ எழுகடலின் ஆழம் நீ உயர்மலையின் திண்மை நீ தொடு தென்றலின் மென்மை நீ எல்லாமே நீ வாங்க 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 எல்லாமே. தம்பி. வாங்க வாங்க. நல்ல லட்சணமான 4 ஹோம் நர்சஸ் நம்ம விளம்பரம் பார்த்து வந்திருக்காங்க. வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா ஒரிஜினல் நர்சஸ், அதுலயும் பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு ஓடி போனவங்க இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல காஃபி பொடிக்கும் அஸ்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர பேரை சொல்லுங்க. அனிதா. சோனி, ரேகா, பிரமிளா. ஆ. ம். ம்.